அதான் நம்முடைய இப்போ நாம் வாழ்ந்துக்கின்றது இறை வளர் பெருமான் வந்து இது வாழ்க்கையே கிடையாதுன்றார். இது வாழ்க்கை கிடையாது, பிழைக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு வருஷம் கழிச்சு உட்கார ஆரம்பிச்சிருது, உட்கார வைக்கிறோம், அது நோட் பண்ணுது, அந்த குழந்தை நிலை நோட் பண்ணுது. எல்லாம் போகிறாங்க வர்றாங்க காலையில், அது மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பதிவு, அதுவே அறியாமல் சூழ்நிலை அதை உணர்த்துது. அப்புறம் அது அப்படியே இதாகி ஏதோ நம்ம பசிச்சா நம்ம வேலை செஞ்சு சாப்பிட்றோம், அது நம்ம சொல்லாமே அது பதிவு. அப்புறம் பெற்றோருடைய இதனால் போய் படிக்க வைக்கிறோம், நல்லா படி. அப்போ நமக்கு வழிகாட்டுதல் அதுவும் தவறானது தான். பசி எடுக்குது, பெரிய பிரச்சனை என்னென்னா பிறந்துட்டோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இந்த பசி தவிர்க்க முடியாது. ஆக நம்ம படிக்கணும், படித்தா ஒரு உத்தியோகத்துக்கு போகலாம், இல்லைன்னா கடுமையாக உழைக்கணும். ஆக நம்ம படிக்கணும். இப்போ படிக்கிறது பெரும்பாலும் இந்த சாப்பாட்டுக்காக தான். அடுத்தது ஒரு இருக்க இடம், அப்புறம் மற்ற இதர வசதிகள், அப்புறம் நமக்கு ஏற்படுகிற ஒரு பால் உணர்ச்சி, அது கல்யாணம் பண்ணிக்கும். இப்படி தான் ஒரு வாழ்க்கை போகும். ஆனால் நமக்கு சரியான கைடன்ஸ் வந்து யாரும் பெற்றோர் கொடுக்குறதில்ல. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, முதல்ல நான் ஏன் இங்கே இந்த உலகத்துக்கு நான் வந்தேன், நான் எப்படி வந்தேன், அதை நமக்கு கைட் பண்ணல. நம்ம எடுத்த உடனே A² B² C² = 2AB இதுதான் சொல்லி கொடுக்குறான். ஒரு ஃபோர்ஸ், ஒரு படி நல்லா படித்தோன்னா நல்ல விதமாக சாப்பிடலாம், யார் விட்டவும் கையேந்த வேண்டியதில்லை, நல்லா சுகமாக வாழலாம் இருக்கிற வரையில். ஒரு ஹாஸ்பிட்டல்னால் அது நமக்கு காசு தேவைப்படுது, அதுக்காக நீ சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு சுகமாக இருக்கலாம், ரைட்டு. இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த உலகம் எத்தனையோ கோடி வருஷமாக இருக்கு. எனக்கு நான் பின்னாடி பார்க்குறேன், எனக்கு தெரியாது, இந்த உலகம் அப்போது இருந்துகிட்டு தான் இருக்கு. எத்தனையோ கோடி பேட்ச் வந்துச்சு போச்சு. இவங்களாம் எங்கேருந்து வர்றாங்க, எங்கே போகிறாங்க? ஒரு இப்போ அடியேன் இறந்துட்டேன்னா சமாதியில் போட்டுருவாங்க. தோற்றம் 27/10/1964, மறைவு 18/4/2025. அதான். ஆனால் இப்போ என்னுடைய பர்த் ஒரு குறிப்பிட்ட செகண்டில் நான் வரேன், இந்த உலகத்து வரேன். அது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கா, அது சொல்ல முடியுமா? அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதே மாதிரி நான் இல்லாமல் போகிறது, அதை பற்றியும் சொல்ல முடியாது, முன்னாடியும் சொல்ல முடியாது. மரணம் வரலாம், உடம்பு சரியில்லாமல் 10 இருக்கோம், ஒரு மாதமாக எந்த நேரம் மரணம் வரலாம். ஆனால் அந்த எண்டை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த கருப்பையை விட்டு குழந்தை வெளியில் வரும்போது அது இப்போ இந்த நிலையில் அது ஒரு புதுசாக வருது, உணர்வு. இப்போது பிறந்த குழந்தைக்கு பால் மட்டும்தான் கொடுக்கணும், இல்லைன்னா அது பல பிரச்சனை வரும். ஆனால் தேன் வச்சாலும் அப்போவே அது இனிக்கும். ஒரு கிள்ளி விட்டோம்னா அது இது பண்ணும், ஏன்னா உணர்வு அது ஒரு உணர்வு வருது. அதுக்கு எதுவும் தெரியாது, அதுக்கு உடம்பு கை கால் எதுவும் தெரியாது, ஒரு உணர்வு. அதனுடைய நிலை அதுவே அறியாத ஒரு நிலை, அது இருக்க தொடங்குது. அது எந்த செகண்டில் இருக்க தொடங்குன்னு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அது வாழ்நாள் வாழ்ந்து கடைசியில் எப்போ இல்லாமல் போகுது அதை எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆக பர்த்து அண்ட் டெத்து இஸ் நாட் அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒய்? ஏன்னா அந்த உணர்வு என்பது எப்போவுமே நித்திய நிகழ்காலத்தில் விளங்கி கொண்டே இருப்பது. அந்த உணர்வை பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ நம்ம 3 பேர் இருக்கோம், ஆனால் என்னுடைய உணர்வில் நான் மட்டும்தான் இருக்கிறது தான் எனக்கு அனுபவம். நீங்கள் 2 பேர் இருக்கிறது நான் ஒரு இமேஜ் பண்ணுறேன்,
இந்த மாதிரி ஒரு உணர்வு உள்ள இருக்கணும்னு இமேஜினேஷன் தானே தவிர உங்களுடைய இருப்புணர்வு எனக்கு அனுபவம் ஆகாது. உங்களுடைய செல்ஃப் எக்காரணத்து கொண்டும் இன்னொருத்தது டச் பண்ண முடியாது. அது மிகப்பெரிய ஒரு சீக்ரெட். ஏன்னா இப்போ 800 கோடி மக்கள் மனிதனை இருக்கும். உயிரினங்கள் அது கணக்கே பண்ண முடியாது. ஒரு எறும்பு புத்தில் 10,000 எறும்பு இருக்குது. அதனால் மற்ற ஜீவராசியில் கணக்கு பண்ண முடியாது. ஒவ்வொன்றுத்துக்குமே அந்த உணர்வுன்றது நாம் அது சொல்லாக்கிறோம். நான் அப்படின்னு சொல்லாக்கி சொல்கிறோம். என்னை பற்றி நான் சொல்லணுன்னா, என்னுடைய இருப்பை பற்றி சொல்லணும்னா நான் சொல்லாக்கி உங்களுக்கு சொல்கிறேன். அவன் ஐன்றான், இன்னொருத்த நேனுன்றான், எல்லாம் சொல்லாக்கி கொள்ள முடியும். ஆனால் எறும்புக்குள்ளே எந்த ஒரு உணர்வு இருக்குதோ, இருக்கிறேன்ற உணர்வு இருக்கோ, அதே உணர்வு அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்குள்ள வரும். இது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் செல்ஃபில் போய் லிங்க் ஆகும். ஒரு சுப்ரீம் இண்டிவிஜுவல் செல்ஃபில் போய் லிங்க் ஆகும். அதனால தான் உங்களுடைய இருப்பை நான் அறிய முடியாது. உங்கள் குடும்பத்தில் 5-6 பேர் இருக்காங்கன்னா 5-6 பேர்கிட்ட நீங்கள் வாழறீங்க. 5-6 பேர் இருக்கிறாங்கிறது உங்கள் இமேஜினேஷன் தான். அனுபவம் இல்லை, அனுபவம் கிடையாது, அனுபவிக்க முடியாது. இப்போ ஒரு ரூபா நோட்டு இருக்குது. இந்த ரூபா நோட்டு இருக்குது. இப்போ எனக்கு பையன், ஒரு வயசு பையன் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறான். வீட்டு நாய் தெருவில் தாங்க அது கோயில். அந்த நாயும் கூட வந்துடுது. நாயை கூப்பிட்டு போகிறேன். குழந்தை போது நான் போகிறேன். நான் அபிஷேகம் கையெழுத்து கொண்டு போகிறேன். குழந்தை அங்கே எங்கேயோ பறக்கும். ஹை சாமி விடு சாமினா தெரில. நம்ம தொல்லை தாங்க முடியாமல் இப்படி இது பண்ணி நம்ம பண்ணிட்டு திருப்பி அது வேலை பார்க்கணும். நாய் அது சொல்லவே வேண்டியதில்லை. அவங்க 2 பேருக்கும் அங்கே கடவுளை இமேஜ் பண்ணணும். இமேஜ் பண்ண அவங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு இது வரல. குழந்தைக்கு இன்னும் நாளாகணும், நாய்க்கு அது முடியவே முடியாது. ஆக அது இமேஜ். ஆனால் கோயிலில் கொஞ்ச நேரம் இருந்து நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸில் இட்லி எடுத்து வர்றீங்க. குழந்தைக்கு விட்றீங்க, நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. நாய்க்கு போடுறீங்க, அது நல்லா சாப்பிடுங்க. இது இமேஜினேஷன் கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த சிலையில் கடவுள் இருக்கிறத நீங்கள் இமேஜ் பண்ணுறீங்க. இதே இருவர் நோட்டு. அது இட்லி கொடுத்தா சாமி கும்பிட சொன்னால் கும்பிட மாட்டேன். நாயும் சரி, அந்த பாப்பாவும் சரி. இட்லி வச்சா 3 பேர் சாப்பிட்றீங்க. இது இமேஜினேஷன் கிடையாது, இது ஒரு பசி உணர்வு. இதே 20 நோட்டு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா கிழிச்சு போய்டும். ஏன்னா இது இமேஜ், உங்களுக்கு இமேஜ். இப்போ நம்ம இந்தியாவில் 120 கோடி 130 கோடி ஜனங்களும் இதில் அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. இதில் இமேஜ். இது ஆக்சுவலாக ஒரு 50 பைசா பேப்பர், இதில் ஒரு 10 பைசா கலர் இருக்குது. இதனுடைய நிலை. இதே அமெரிக்காவிலும் செல்லுபடியாகாது. அவன் இமேஜ் பண்ணிட்டான். நீங்கள் போய் அதில் மாற்றிடணுன்னா தான் இமேஜ் பண்ணணும். இது ஒரு நாய்கிட்ட போய்ட்டு அது காலில் மறிச்சு போயிடும். ஏன்னா இதனுடைய நிலை இது கற்பனை செய்யப்பட்டது. இது எல்லாமே கற்பிக்கப்பட்டது. அந்த மாதிரி இத்தனை பேர் இருக்கிறோம், 800 கோடி மக்கள் இந்தியாவில் வாழறோம் அப்படி உங்களுடைய இமேஜினேஷன் தான். ஆனால் நீங்கள் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு அனுபவம். ஆனால் அது நமக்கு தெரியல. நம்முடைய இருப்பு எப்படி வந்தது, நம்ம எப்படி இருக்க தொடங்கினோம் சொன்னால் கல்யாணம் ஆச்சு. அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க அம்மா அப்பா பெற்று போட்டாங்க. எப்படி இல்லை, அதை சிவஞான போதத்தில் சொல்லுவாங்க. மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா. எப்போ எத்தனையோ 400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறார். இயந்திரன்றார். இது ஒரு மெஷின், இது ஒரு பாடி மெஷின் சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அழகாக சொல்கிறார். இது ஒரு பாடி மெஷின், இது ஒரு மாயா பாடி மெஷின். எந்த மெஷினும் ஒன்றா சேர முடியாது. இந்த 2 மெஷின் ஆண் பெண் ஒன்றா சேர்ந்தால் இட் ஈல்ஸ் அனதர் மெஷின். ஏன் இந்த மெஷின்றான்னா, நேற்று சாப்பிட்ட இட்லி, களி, கூழ், கஞ்சி, சப்பாத்தி, பூரி இது அப்படியே உள்ளே போய் 200 டைப்ஸ் ஆஃப் செல்ஸாக அது கன்வெர்ட் ஆகும். அதில் ஒன் ஆஃப் த செல் தான் ஸ்பெர்ம் செல். உணவினுடைய தன்மாற்றலை தான். அந்த செல்லும் பெண்ணுடைய கருமுட்டையை சார்ந்தால் அங்கே ஒரு இன்னொரு உயிரினம் உற்பத்தி ஆகும். அந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா அப்பா மாதிரியோ அம்மா மாதிரியோ அந்த இயற்கை இறைவன்றவே விட்டுருக்காங்க. இது எல்லாம் இயற்கை நடக்குது. அப்போ இந்த இயற்கைக்கு அதான் வள்ளல் பெருமான் இயற்கை என்ற ஒரு வார்த்தை தான் அங்கங்கே உபயோகித்தார்.
இயற்கையே உண்மையாய், இயற்கையே விளக்கமாய், இயற்கையே இன்பமாய். இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். இதுதான் சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறார். இயற்கையை கடவுள் என்றார். இவன் தான் சொல்கிறான், பூமி 1 மணி நேரத்துக்கு 1670 கிலோமீட்டர் சுற்றுதுரா. இதுக்கு யார் பெட்ரோல் போடுறான், யார் ஸ்டேரிங் பிடிக்கிறான், யார் இதுக்கு டிரைவரு, எத்தனையோ கோடி ஆழமாக சுற்று. இதெல்லாம் ஒரு சக்தி இல்லாமல் சுற்றுமாடா. இது போனால் போட்டோம். இது தன்னையே சுற்றிக்கிட்டு சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில் 1,07,000 கிலோமீட்டர் வேகத்தில் 1 மணி நேரத்துக்கு மூவ் ஆகும். நமக்கு எதனா ஒரு அதிர்வு தெரியுதா? இதெல்லாம் நடக்குதேடா. அதுக்காக இதெல்லாம் கண்காணித்து ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்கிறியா? அதெல்லாம் இயற்கை பாது, இயற்கைன்றார். அதே வார்த்தை தான் வல்லாறு சொல்கிறார். இயற்கை, இயற்கைன்னா தானா எல்லாமே இவன் தானாக நடக்குதுன்றான். அவரும் அதை சொல்கிறார் தானா. அந்த தானான்ற ஒரு அந்த வார்த்தை அதுதான் அகண்ட அன்பும் எல்லையற்ற கருணையும் எல்லையற்ற வல்லபமும் கொண்ட ஒரு சக்தி. அது ஒரு வெளி நம்மை சூழ்ந்திருக்கு. அதனுடைய ஆற்றல் செயல்படாத இடம் இந்த ஸ்பேஸில் ஒரு கடுகளவு இடம் கூட கிடையாது. இப்போ நம்ம பேசுறது கேட்கணும், இன்னும் கொஞ்சம் சவுண்டாக பேசினா தெருவில் ஒரு 4 பேர் கேட்பாங்க. 2 தெரு கேட்கணும், லவுட் ஸ்பீக்கர் வைக்கணும். இதை இந்த ஒரு சாதாரண இது மெக்கானிக்கல் இதாக மாற்றி எலக்ட்ரிக்கலாக மாற்றும். சரி, எல்லா ஊர்லேயுமே கேட்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன? அதுக்கு தான் மார்கோனி, அதுக்கு முன்னாடி எத்தனையோ ரிசர்ச் பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடியுமான்னா சாத்தியமில்லை. அப்போ தான் அவருக்கு நம்ம ஸ்பேஸ் இருக்குது, இதில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஆற்றல் பிரபஞ்சம் முழுதும் பரவி இருக்குன்னா ஒரு கற்பனை பண்ணுறார். மனதினுடைய அற்புத சக்தியை கற்பனை முதல்ல கற்பனை பண்ணி பார்ப்போம். அதுக்கு இயற்கை ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதில் இடம் இருந்தால் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்போ பார்க்கும்போது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஒரு மின்காந்த ஃபீல்டு இருக்குது. ஆனால் நாம் பேசுகிற பேச்சை அதுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. அப்போ அதுக்குரிய எப்படி சாதனம் கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறான். அப்போது இந்த சாதாரண ஒரு விண்டில் ஏற்படுகின்ற அதிர்வை அப்சர்வ் பண்ணி மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரோ மேக்னட்டிக் சிக்னலாக மாற்றி அதுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா இந்த செகண்டில், ஒரு செகண்டில் 1,86,000 மைல் வேகத்தில் இந்த பூமியில் எங்கேருந்தாலும் அது பரவிடும். நான் ஒரு ஜூம் மீட்டிங் இருக்குது, ஜூம் மீட்டிங் வைக்கிறோம். ஜெர்மனியில் ஒருத்தர், அமெரிக்காவில் ஒருத்தர், இங்கிலாண்டில் ஒருத்தர், கொரியாவில் ஒருத்தர் எல்லாம் கலந்துக்கலாம். ஒரே டைமில் அது எல்லாத்துலேயும் ஹேண்ட் ஓவர் பண்ணும். இது எக்காலத்து இருந்து கொண்டு இருக்கிற ஒன்று தான். இப்போ இங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியில் சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். அதோடைய ரேஸ் ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஆனால் எலக்ட்ரோ மேக்னட்டிக் அற்புதம் இருக்குங்களா. இப்போ ஒரு கிணறு இருக்குது, கிணத்துல ஒரு அமைதியான கிணத்துல கல் போய்ங்களா அது அப்படியே ரவுண்ட் அலையாகும். அதே மாதிரி நம்ம பேசுகிற பேச்சை மெக்கானிக்கல் ஆக்கு, எலக்ட்ரிக்கல் ஆக்கு, எலக்ட்ரானிக் ஷாக்ஸ், எலக்ட்ரோ மேக்னட்டிக் சிக்னலாக மாற்றி அதுதான் இந்த வேலையை இது பண்ணுது. அதுக்கும் எலக்ட்ரிசிட்டி தான் தேவைப்படுது. அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இது பண்ணிவிட்டு அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான்னா அந்த ஒரு அது ஒளியையும் எடுத்துக்குது, சவுண்டையும் எடுத்துக்குது, பிக்சரை எடுத்துக்கிட்டு அது அருவம் தான். அதை அதில் போய் ஒன்றும் பண்ண முடியாது. அது எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணிடுது. அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த அலையில் அது தனி, அது ஒரு பாயிண்ட்டு தான். அந்த மாதிரி அதை சுற்றில ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணுது, அடுத்தது ஹேண்ட் ஓவர் பண்ணுது. இந்த மாதிரி ஹேண்ட் ஓவர் பண்ணுற வேலையெல்லாம் ஒரு செகண்டுக்கு 86,000 கிலோமீட்டர் இருக்கிற அலை, நுண் அலைகள் தான் எல்லாத்துக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணி வேலையை முடிச்சுடுது அடுத்தடுத்து. இவ்வளவும் அதுக்கு எப்படி சார் டாக்டர் இவ்வளோ வேலையை அது எப்படி செய்யுது? ஆனால் இது எல்லாத்துலேயுமே அந்த அன்பு தத்துவம் தான். அதை பற்றி நம்ம உலகத்துக்கு எந்த சமயமும் எந்த மதமும்
எந்த மார்க்கமும் இதுவரை எடுத்து சொல்லலை. வள்ளலார் மட்டும்தான் அகவல்ல எல்லாத்தையும் எழுதிட்டாங்க. எல்லாத்தையும் அது ஆராய்ச்சி பண்ண ஒன்று ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு 1000 வருஷம் 1000 சயின்டிஸ்ட்டு பண்ணாலும் முடியாது. ஆமாம், அந்த அளவுக்கு அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டார். அகப்புறம் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டார். ஆக இந்த நம்ம மனிதன் கல்வின்னா முதல்ல 1ஆம் கிளாஸ் இந்த குழந்தைக்கு கேட்கப்பட வேண்டிய கேள்வி, இந்த பிரபஞ்சம் எதுக்காக தோன்றுச்சு, எப்போ தோன்றுச்சு, எப்படி தோன்றுச்சு, அதுக்கு என்ன மூலப்பொருள் தோன்றுச்சு, அது அப்படி தோன்றுவது தானாக தோன்றுச்சா, அது இயற்கையா, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அந்த சின்ன வயசில் அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். அப்புறம் நீ யார், அப்போ தான் அம்மா அப்பா தானே எனக்கு காரணம், எப்படி அது அவங்க அப்படி காரணமாகும். இந்த மிஷின் இதில் சாப்பாடு ஃபீட் பண்ணுறீங்க, இந்த மிஷின் ஆல்ரெடி முன்னாடி இருக்கிற சாப்பாடு தான் செல்களாக மாறி இது இருக்குது, இப்போது ஒரு மிஷினாக இருக்குது. இதில் நீங்கள் ஃபர்தராக ஃபீட் பண்ணால் அது 200 டைப் ஆஃப் செல்லு, ஒரு டைப் ஆஃப் செல் வந்து இதாக மாறும், உணவு தான் அப்படி. அதில் வந்து அதில் அந்த ஒரு ஸ்பெர்ம் செல்லில் ஒரு முறை தேக சம்பந்தம் செய்யும்போது 3 அல்லது 4 ml போதும். அதில் 5 கோடி விந்தணுக்கள் இருக்குங்க. இந்த 5 கோடி விந்தணுக்கள் ஸ்பேம் பேக்கில் இருக்கும்போது அசைவு கிடையாது. இதெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்கிறது தான், அசைவு கிடையாது. ஆனால் அது வந்து அதை கருப்பையில் சேர்ந்த ஆணு ஒன்று அது எல்லாம் கரெக்டாக அந்த கருமுட்டையை நோக்கி போதே, வேறு டைரெக்ஷன் போலையே, எல்லாம் அந்த கருமுட்டையை நோக்கி தான் போகாது. அதில் 1/3 வந்து அதுக்கு நெருக்கத்தில் போக முடியாது, 1/3 தங்கிடுமா, 2/3 ட்ரை பண்ணிட்டே இருக்குமா, அதில் மோதல். அது எப்படி ட்ரை பண்ணுறது, அதுவும் தானாக நடக்குதா? சரி, உள்ளே போயிட்டு மெர்ஜ் ஆகி 10 மாதம் வந்து உள்ளே இருக்கிற ஷிப்காட் ஏகப்பட்டது இருக்குது, அதில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த அன்பு தத்துவம் ஸ்க்ரீன்ஷாட் அதில் எடுத்து வச்சிருக்கும். உங்களை மாதிரியே குழந்தை மட்டும். ஏன்னா நான் ஆடு மாதிரிலாம் பாருங்கள், அது அப்படியே இருக்கும். அப்போதான் ஒரு அன்பு நம்மளை மாதிரியே இல்லை வந்து தானே இந்த குட்டியாக வந்துக்கிற போது அது அதே அறியாமல் அது வந்து ஒரு இது வந்துடும், பாசம் வந்துடுது. அதுக்காக அந்த ஸ்பெர்ம் செல்லுக்குள்ள குரோமோசோம்களுக்குள்ள சர்ஃபேஸில் இருக்கிற அந்த அந்த இது ஷேப்பை உள்ளே வச்சுருக்காங்க. இது வந்து 1983 நினைக்கிறேன். இப்போ ராணிப்பேட்டில் லெதர் ஃபேக்டரி டெக்ஸ்டைல் மதிய டைமில் ஒரு டீ கடைக்கு போகணும், சாப்பிட்டு பழங்களை சாப்பிட்லாம். அப்போ தான் போட்டுருந்தோம் குளோனிங் முறையில். அப்போ தான் வந்துருக்கு ஆடு குரங்கோ, ஆடு ஞாபகம், ஆடு குரங்கு. அந்த ஆட்டுக்கு இந்த இடத்துல வெள்ளையாக நிறம் மாறி இருந்தால் குட்டிக்கு அதே மாதிரி எந்த 100% அப்படியே இருக்கும். அது எப்படின்னா அவன் ஸ்பெர்ம் செல்லில் எடுக்கிறது இல்லையா, நர்வு செல்லில் எடுக்கிறான். அது நிறைய இருக்குது, அதை ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணுறான். அது இன்னொன்று அதுக்கு ஆணுடைய நர்வு செல்ஸும் கிடையாது, தேவையில்லை. பெண்ணினுடைய நர்வு செல்ஸ்லையும் எடுத்து பெண்ணுக்கே வைக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. அதை வந்து இப்போ தான் தெரிஞ்சுக்கிறான். எப்படி எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் வந்து எப்பவும் இருக்குதோ அதே மாதிரி அந்த ஒரு இது இருக்குது. ஆக மொத்தமே ஒரு ஆற்றல் களமாக தான் இருக்குது. ஆக அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பையனுக்கு சொல்ல வேண்டியது, இந்த பிரபஞ்சம் ஏன் தோன்றியது, இதில் இத்தனை கோடி உயிர்கள்லாம் ஏன் வருது, இப்போ நான் வந்திருக்கேன், அந்த ஸ்பெர்ம் செல்லுக்குள்ளே நான் எப்படி வந்தேன், அதாவது உணவு தான் எல்லாமே இதாகிடுச்சு. எனக்கு அதுக்கு எப்படி சம்மந்தம் வந்தது, அப்புறம் எப்படி அவங்க வந்து தாய் தந்தைன்னு சொல்ல முடியும். எனக்கு அம்மா அப்பா அவங்க இன்னாருன்னா எனக்கு இதயத்தை அவங்க வளர்த்தாங்களா, இல்லை கருப்பைக்குள்ளே எனக்கு கை கால் மடிச்சது அவங்களுக்கு தெரியுமா, எதுவுமே தெரியாது. இது பண்ணிவிட்டு 10 மாதம் கழிச்சு வரையில் அது ரிசல்ட்டை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. உள்ளே வந்து செகண்ட் பை செகண்ட் எவ்வளோ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது.
என்ன மாதிரியே இருக்குது உருவம், 50% அப்பா மாதிரியே இருக்குது மூக்கு, உடம்பு என்ன மாதிரி இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால இங்கே தங்கி வெளியில் வரதுனால நான் தான் அம்மா அப்பா. அதுதான் வல்லாரு. உபசாரத்தால் பெற்ற தாய் என்பானது சுக்கிலத்துக்கு, உபசாரத்தால் பெற்ற தந்தை என்பால் கருப்பைக்குள், அப்படி சொல்கிறார். ஆக யாரும் யாருக்கும் தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, துணைவியும் கிடையாது, கணவனும் கிடையாது. நம்முடைய மகனும் சொல்கிற உரிமை. ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலியில் இந்தந்த ஆன்மா கொண்டாந்து ஒரு செட்டி கொஞ்ச நாள் உங்களுக்கு மூலமாக அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு அன்பு பரிமாற்றம். இப்போ ஒரு இதுன்னா எனக்கு ஒரு பிரச்சனைன்னா அக்கம் பக்கத்தில் வர மாட்டான், இவங்க உரிமையோடு செய்வாங்க. அந்த ஒரு அன்பு அது ப்ராசஸ் ஆகிறதுக்காக இந்த ஃபேமிலின்ற ஒரு இதில் கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. ஆக இப்போ நான் யார் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்பெர்ம் செல்லு தான் எனக்கு அது ஒரு பாடியாகவே இருக்குது 2 மாதங்கள். அப்போ அதுக்குள்ளே நான் எப்படி வந்தேன், அதுக்கும் அம்மா அப்பாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ இதுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சூரியனை படைத்த அந்த சக்திக்கும் சந்திரனை படைத்த சக்திக்கும் அந்த ஸ்பேமுக்குள்ளே எனக்கு கூட எல்லாத்தையுமே ஒரு இதோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். டோட்டல் அறிவுள்ள பொருள், அறிவற்ற அசைகின்ற பொருள், நமக்கு தெரிஞ்ச ஆற்றல்கள், தெரியாத ஆற்றல்கள் எல்லாமே அது ஒருத்தருடைய கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் பார்க்க முடியாது. அது ஒரு வெளி, எங்கும் நிறைந்த ஒரு வெளி. அதனால தான் போற்றினின் பேரொரு, போற்றினின் பெருஞ்சி, ஆற்றலின் ஓங்கி அற்புதம். அது இந்த உலகமே ஆற்றல் களத்தில் இருந்து செயல்படுது. இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி கேள்வி வரல. இப்போது ஒருத்தனுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா 4 இட்லி, 4 வகையான சட்னி, போக வர காரு, பங்களா, நல்ல உத்தியோகம், 2 லட்சம் சம்பளம், நல்ல பொண்ணுமா, எல்லாம் சுகமாக இருக்குது, தூங்குறதுக்கு ஏசி, ஸ்ப்ரிங் கட்டில், நைட்டில் பாதாம் பண்ணலாம். அவன் லைஃப் ரொம்ப லைக் பண்ணுவான், ரொம்ப லைக் பண்ணுவான். அது எல்லோரும் நாம பண்ணுறோம் இல்லையா, சுகமாக இருக்கும். ஆனால் திடீர்னு கப்பல் கவுந்து போச்சு, பிஸ்னஸ் லாச்சு, மொத்தம் பேங்குக்காரன் கடைக்காரன் சுருட்டுறான், நடு ரோடில் துரத்து விட்டுருவான். இப்போ என்னன்னா ஏன் நம்ம இருக்கணும்? ஒரு பக்கம் அசிங்கம், இன்னொரு பக்கம் சாப்பாட்டுக்கு பஞ்சம். எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருந்தேன்டா, இப்படி ஆயிட்டேன்டா. இப்போ போய் யார்கிட்ட காசு சேர்த்த முடியாது. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், ஒரு முழம் கயிறு இருக்காதா, இல்லை எங்கேனா மெடிக்கல் ஷாப்பில் போய் பாட்டில் வாங்க முடியாது, லைஃப்பை வெறுக்கிறான். ஆக ஒரு விருப்பம், அப்புறம் வெறுப்பு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த உணர்வுக்கு ஏன் வருது? அந்த ஸ்பெர்ம்லேருந்து வெளியில் வந்து அப்போ தான் லைஃப் வருது. இந்த லைஃப்ன்றது என்ன? இந்த உணர்வை சூழ்ந்து இந்த உணவு குப்பைகள் நிரம்பி இருக்குது. இதுக்குள்ளே கொண்டு என்னை ஏன் வச்சுருக்கேன்? நான் விரும்பி வரலையே. நான் பிறப்போற 1964 27 10 1964 செவ்வாய்க்கிழமை 10 மணிக்கு பிறந்தேன். 9:59 வரையில் என்னை பற்றி எனக்கு சூன்யம் அப்படின்னு நான் ஒன்று கிடையவே கிடையாது. இந்த உலகம் ஒன்றே கிடையாது. வெளியில் வர்ற ஒரு துன்ப உணர்வோடு தான் வர்றேன். கொஞ்ச நேரம் அந்த பிறக்கும்போது அந்த இருத்தலோடு துன்ப இருத்தலாக தான் வர்றேன். அனுபவத்தையும் இருப்பையும் பிரிக்க முடியாது. என்னுடைய இருப்பு எப்படி இருக்குன்னா, அந்த ஜனன வேதனையில் துன்பத்தோடு கத்திட்டு வர்றேன். ஏதோ ஒரு 10 நிமிஷம் கத்தின பிறகு கண்ணு திறந்து பார்க்குற ஹாஸ்பிட்டலில் இன்னமும் சுற்றுது, தெரியல. ஒரு உணர்வில் கண்ணு தெரியுது, அந்த உணர்வுக்குள்ளே தோற்றம் தெரியுது, சவுண்டு கேட்குது, யாரோ ஏதோ ஒரு பேசுகிறாங்க தெரில. அப்போ நான் பார்க்குறேன் என்னுடைய அந்த நிலை, என்னுடைய நிலை எப்படி இருக்குதுன்னா, ஜஸ்ட் பார்த்து தான் ஆகணும், கண்ணு திறந்து தான் ஆகணும், விழிப்பம் தான். என்னென்னமோ தெரியுது, அது ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். ஏதோ சவுண்டு கேட்குது, அது புரியல. என்ன பாப்பா நல்லா இருக்கியா, என்னமோ தெரியல. அப்போது இதை பார்த்துன்னே இருக்கேன். இந்த பக்கம் ஒரு பொருள் தருது, இந்த பக்கம் ஒரு பொருத்து, இந்த பக்கம் ஒரு தெரியல பொருள் தலைக்குது, என்னமோ ஒன்று இருக்குது. இந்த குழந்தை ஒரு பொருளை தான் பார்க்குது எல்லாத்தையும்.
ஒரு வாரம் இது. ஆனால் இந்த தோற்றம் ஃபேன் ஒருத்தருது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட சவுண்டு ரெகுலராக கேட்குது. அது வந்து இந்த பொருள்கிட்ட தான் வரும். இது ஆடுது அசைது நம்ம போட்டு பொருளாக பார்த்தது. அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போங்க, ஒரு வாரம் கழித்து அதையே அறியாமல் அந்த உணர்வுள்ளவே ஒரு சித்தி வித்தியாசம் டிஃப்ரென்ஷியேட் அதுவே பண்ணிக்குது. அப்புறம் அதுக்கு தெரியாது, அதை பற்றி அதுக்கு தெரியாது. பட் அதுக்குள்ளேருந்து ஒரு சக்தி உணர்த்துது, இது வித்தியாசம் இருக்குது. அப்போது அங்கே தான் ஆரம்பிக்குது கற்பனை. எதிரில் பார்க்குறது ஒரு ஆளாக நினச்சிது. அப்புறம் நான் அப்பா வந்திருக்காங்கடா பாடுறா. அப்போ இதெல்லாம் வந்து முதல்ல புரியலன்னாலும் இந்த பதிவுகள் போய் 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 அப்புறம் இந்த உருவம் அப்பா, இந்த உருவம் அம்மா, அம்மா பசி எடுக்குது, அம்மா பால் கொடுக்குறாங்க, அப்பா நம்ம கொடுக்குறாரு, இல்லைன்னா வர்றாங்க, தாத்தாடுறாங்க, பாட்டுறாங்க. அப்போ எல்லாரையுமே புறத்தில் பார்க்குற அந்த பொருளை இப்போது ஒரு ஆளாக பார்க்குது. ஜடப்பொருளாக இருந்தது, அதனுடைய உணர்வில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்கிற பரிணாமத்தில் மாற்றிப்பாங்க. இந்த மாயை. ஆக நம்ம பார்க்குறோம்னா உங்களை ஒரு இந்த உருவத்தை ஒரு நபராக பார்க்குறோம், இந்த உருவத்தை ஒரு ஆளாக பார்க்குறோம், இந்த உருவத்தை ஒரு ஆன்மாவாக பார்க்குறோம். ஆனால் நீங்கள் உங்களை பற்றியே தெரியாது. நீங்கள் இருக்கிறீங்க இப்போ இந்த செகண்ட் எப்படி உங்களால் இருக்க முடியுது தெரியாது. அது ஒரு ஸ்பேஸ். இந்த சைஸ் போதுமா கொடி? எதுப்பா கொடி இந்த சைஸ் போதுமா? போதும். இதே அளவு இதுக்கு மேலே எல்லோ வரணுமா? இதே அளவு போதுமா? இந்த சைஸில் இருக்கணும். இந்த அளவுக்கு மஞ்சள் எல்லோ ஒயிட் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மஞ்சள், இந்த அளவுக்கு வெள்ளை. அதை வந்து நம்மளுடைய இருத்தல் குறித்த ஒரு எதுவுமே விழிப்புணர்வு இல்லை. எந்த ஒரு சமய மத மார்க்கங்களும் கற்பனை கலந்து ஏதோ கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ தான் வந்து 1865 தான் இறைவன் நேரடியாக இறங்கி வர்றாங்க அற்புதங்கள். அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பில் உண்மை அறிவிப்பு பத்திரிகையில் இப்போது வருகின்ற நமது கடவுள் ஒரு வார்த்தை போடுவாங்க. இறைவனே நேரடியாக வரலாறு உள்ள வந்து அவருடைய உடல் பொருள் ஆவிகளை தன்பால் வாங்கிட்டு ஒரு இடத்த காலி பண்ண சொல்லிட்டு தானே ஒரு உடலில், அதாவது என்னுடல் என்னுயிர் என்னறிவெல்லாம் தன்னை என்றாக்கிய தயவுடை தாய் அவருடைய ஆக்கிட்டாங்க. இவருடைய சொத்து பூரா பிடிக்கிட்டாங்க அவர். ஆமாம். அப்படி இருக்கும்போது இறைவனே வந்து திருவருட்பாவை எழுதி கொடுத்தார். அதுதான் 400க்கும் வார்த்தை எல்லாம் நாயிரம்தான் வார்த்தை நம்புமினோ நமரங்காய். இன்னொரு இடத்துல என் வார்த்தை இது என எனாது மையம் எல்லாம் செய் வல்லாம் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இதுக்கென்று பல இடத்துல சொல்கிறாங்க. திருவருட்பாவை முடிக்கும் போதே சத்திய அறிவிப்புன்ற தலைப்பில் 4 பாடல் பாடுறேன். ஐயம் வருகின்ற தருணம் இது, ஐயமில்லை ஐயமில்லை ஐயனடியானை. இன்னொன்று என் கடைசி பாடல் என் சாமி எனது துறை என்னுயிர் ஐயனடா. அந்த பாடலில் இருந்து கீழே எல்லாம் வல்லாம் ஓதுக ஓதுக என்றபடி உரைத்துனேன் எங்கனும் சிதம்பரம் ராமன். இதுவரை எந்த ஞானிகளும் சித்தர்களும் இது நான் பாடினதில்லை, இறைவனே சொன்னான்னு யாரும் சொல்லலை. ஏன்னா ஞானிகள் போய் சொல்ல மாட்டாங்க. திருமூலர் என்ன சொல்கிறாரு? இறைவன் என்னை அனுப்பினான், மூலன் 3000 செய்யுமாறு. அப்படி தான் சொல்கிறார். நான் தான் பாடினேன், ஆனால் இறைவன் அனுப்பினார் என்ன 3000 பாடல் பாடிட்டுருக்கா. எல்லாருமே வந்து அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் வள்ளலார் அப்படி சொல்லலை. நான் பாடல, நான் பாட நினச்சிக்காதீங்க, இது இறைவனே நேரடியாக வந்து. அதனால் அந்த ஒரு இதில் வர வித்தியாசம். ஆமாம். அதனால் இந்த திருவருட்பா மூலம்தான் உலக சமுதாயம் வாழ்வு பெற இருக்கும். ஆக இந்த பிரபஞ்சம் ஏன் தோன்றியது, இதுதான் நமக்கு முதல் கேள்வியாக. அப்புறம் இந்த நான் யார், எங்கிருந்து வந்து, இதுக்கு என்னன்னா நாமெல்லாம் யாருன்னா ஒரே ஒரு அற்புதமான உண்மை, இயற்கையில் இருக்கிற ஒரு உண்மைன்னா
ஒரு அன்பு தத்துவம், அன்பு சத்துவம். அது ஒரு வெளி, அது எல்லை என்பது அது கிடையாது, எங்கும் இருக்குது. அதுதான் பிரச்சனை நம்ம. ஆனால் அதுக்கு வந்து அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த ஸ்பேஸ் எல்லா இடத்துலையும் பவுண்ட்லெஸ் ஸ்பேஸ். இதுக்கு அகண்டம்னு சொல்லுவார் வளரா. கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், அமெரிக்கா கண்டம், எல்லைக்குட்பட்டது கண்டம்னா ஒரு பவுண்ட்ரி இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்கலாம் அல்லது சிறிதாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்கும். அகண்டம்னா அது வானத்தை மட்டும்தான் கொடுக்கும். வானத்துக்கு எல்லை ஏது? அது எங்கும் முடியாது. அப்படி எங்கும் முடியாது இருக்கின்ற அந்த வெளிக்கு உள்ளிடாக ஒரு வெளி இருக்குது. அதுதான் அன்பு இருப்பு வெளி, இயற்கை உண்மை வெளி. அது ஒரு சத்து பொருள் வெளி, மெய்ப்பொருள் வெளி. அது அப்படி வந்து இயற்கையாகவே இருக்காது. ஆனால் அந்த இடத்துல அந்த அன்பு அன்புன்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்காது. அப்படி இருக்கும்போது அது இருக்கிறதுனால அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒன்று இருக்கிறதுனால அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் அதனுடைய இருப்பை இன்ப இருப்பாக மாற்றுவதற்காகத்தான் இந்த பிரபஞ்சம் ஏற்படும். தன்னுடைய இருப்பை இன்ப இருப்பாக மாற்றணும். அப்போ அந்த அன்பு இருப்பு, இன்ப அனுபவம், இது ரெண்டு வரணும்னா அது ஒரு உணர்வு நிலைக்கு வந்தால்தான் அது வந்து தன்னுடைய அன்பை ப்ராசஸ் பண்ணவோ ப்ராக்டிஸ் பண்ணவோ முடியும். அப்போது அந்த அகண்ட முற்றும் நிறைந்த அந்த அன்பு வெளி அப்படியே தன்னை ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு அணுவா, அணு மிக 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 சிறியது, அதை கூட பார்க்கலாம் முடியாது. அந்த நிலையில் தான் அது உணர்வு நிலை வந்துடுச்சு. அதாவது அகண்டத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டான, அப்படியே டோட்டலாக தன் உள்ளடக்கி வரும்போது அது உணர்வாக மாறிடுது. இப்போ உணர்வாக மாறும்போது அது நான் 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 என்ற வண்ணத்தில் விலக ஆரம்பிச்சு. அதுதான். ஆனால் அதுக்கு பரிணாமம், ஆடு மாடு புல்லு புல்லு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸை அது பெற்றுக்கொள்கிறது. அந்த உணர்வுக்கு உணர்வாக ஒன்று இருக்குது. ரெண்டுமே இறைவன் தான். இந்த அகண்டமாக இருந்த அந்த அன்பு தத்துவம் சுருங்கி ஆன்மாவா மாறி இருக்கு. அது வந்து இந்த அகண்டம் முழுக்க பரவி இருக்கா? அகண்டம் உள்ளா பரவி இருக்கிறது அப்படியே வருது. ஆனால் அகண்டத்தில் அது குறையாது, அது அப்படியே தான் இருக்கு. அந்த உண்மையை அப்படியே அடக்கிக்கிட்டு அணுவாம்பார். அதனால் வள்ளல் பெருமானுக்குள்ள எந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவர் இருந்தாலும் அதே அற்பெருஞ்சோதி ஆண்டவர் அங்கே போயிட்டுருப்பாரு. எறும்பு அதுக்குள்ளே இருக்கு. ஆனால் அந்த தேகத்தில் அது கண்டுகொள்ள முடியாது. அது என்ன அதோட இதில் என்ன ஃபீட் பண்ணுவார்னா இறைவன் அந்த உணர்வுக்கு. நீங்கள் லட்டு கீழே செஞ்சுட்டீங்கன்னா ஒரு 100 எறும்பு போய் அதை ஆனந்தமாக சொல்லி, நம்ம விட அதுக்கு தான் ஆனந்தம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்டு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு போதையில் அப்படியே வண்டு கூட அப்படி தான் அப்படியே. அதனால் அந்த இன்பத்தை தாங்க முடியாத ஒரு இன்பத்தில் போயிடும். நம்ம விட அதிகமாக தான் இருக்கும். அது ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜீவராசிக்கு மனிதனை விட ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் நம்மளால் அங்கே வரையும் பார்க்க முடியுது. இல்லை கொஞ்சம் வயசில் 40 வயசு ஆனால் கண்ணாடி போகும், அப்புறம் 2 பாயிண்ட் ஆகுது, 3 பாயிண்ட் இல்லை மைனஸ் போய் ப்ளஸ் போகும். ஆனால் கழுகு மேக்சிமம் சில ரக கழுகு இருக்குது 4 கிலோமீட்டர் ஹைட்டில் பறக்குமா. நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், 4 கிலோமீட்டர். அதே மாதிரி அவனுடைய பார்வை கவரேஜ், அவனுடைய இயற்கையாக 4 சதுர கிலோமீட்டர் கவர் பண்ணிடுமா. அந்த 4 சதுர கிலோமீட்டரில் எங்கேயாவது ஒரு பாம்பு போச்சாலும் அதுக்கு சென்சேஷன் டப்புன்னு வந்து கொத்திட்டு போயிடும். பாம்புன்னு இல்லை, பெரிய பெரிய கழுகு, ஒரு முயல் கூட அப்படியே தூக்கிட்டு போகும். அப்போ 4 கிலோமீட்டர் ஹைட்டில் போகும்போது தான் உங்களுக்கு 4 சதுர கிலோமீட்டருங்கிறதையே அதுக்கு இதாகும். அது எங்கெங்கே இருக்குன்னு. அப்போது மனிதனை விட எத்தனை 1000 மடங்கு அதுக்கு பவர் ஜாஸ்தி பார்க்கணும். அது சில இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மொத்தமே ஆற்றல் கொள்ளலாம். அந்த உணர்வில் அதை கொடுத்து அதை வாழ வைக்கிறார். அந்த இடத்துல வாழ, அதுக்கு பாம்பு புண்ணியம்னு அதுக்கு தெரியாது, அதை வாழ வைக்கிறார். ஆக இந்த ஒரு இன்ப துன்ப அனுபவங்கள் எதற்கு அப்படின்னா இறைவன் வாழ வந்திருக்கிறார்.
ஆக இதுவரையில் மனிதன் வந்து கடவுள் வேறு, நான் வேறு, அது வேறு, பதி வேறு, பாஸ்டர் வேறு, அதெல்லாம் போட்டு உடைச்சிடாங்களா. இதெல்லாம் ஆன்ம நிலையிலிருந்து கண்டுகொள்ளப்பட்டவர். இப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் தவிர்த்து விட்டார். நேரடியாக உண்மையை தனக்கு தானே தெரிவிக்கிறார். அதான் அது பதி, பசு, பாசம் அப்படின்றதெல்லாம் வந்து தனித்தனி பொருள்னு சைவ சித்தாந்தம் சொல்லிடுச்சு. இந்த ஒன்று தான், அந்த ஒன்றே ஒன்று தான் மூன்றாய் விளங்குது. அந்த கடவுள், உயிர்கள், உலகம், இது மூணும் ஒரே பொருள் தான். அனுபவத்திற்காக மூணாவதுதே தவிர தனித்தனி பொருள்கள் அல்ல. அதுதான் வந்து அந்த முப்பொருளும் ஒன்றதென்றார் வெண்ணிலாவே, அந்த மூணு ஒன்றாய் முடிந்ததென்ன வெண்ணிலாவே. இறைவன் எனக்கு சொன்னது என்ன அறிவிக்கிறான்னா, ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு, அது அனுபவத்துக்காக மூணாவது பிரிஞ்சு. இந்த பிரபஞ்சத்தில் எது எல்லாமும் அது இறைவன் தான். 1,00,000 ஒளியாண்டுகளுக்கு அப்புறம் இருக்கிற சூரியனுக்கு ஒளி கொடுக்குறதும் அதுதான். இந்த பூமியில் சூரியனுக்கு ஒளி கொடுக்குறதும் அதுதான். எல்லாமே டோட்டல் எல்லையேற்ற பிறகு ஒரே கண்ட்ரோல். அதே அந்த ஆண்டவர் தான் அந்த எறும்புக்கு லட்டில் சுவை இன்பத்தை அனுபவம் ஊட்டுகிறார். அது மொத்தமே ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் சுப்ரீம் செல்ஃபில் கண்ட்ரோல் இருக்குது. அந்த சுப்ரீம் செல்ஃப், இண்டிவிஜுவல் செல்ஃபு இங்கே தான் இருக்குது, சிற்றவையில். அதை நீ செஞ்சுக்கிட்டால் மரணம் கிடையாது. அதோடு வந்து பிறப்பு இறப்புங்கிறது புல்ஸ்டாப். இதுக்கு அப்பால் இல்லை. உண்மை என்னன்னா, பிறப்பு இறப்பு கிடையாது. இருக்கிற அந்த அன்பு தத்துவத்துக்குள்ள எல்லாமே வந்து நித்தியமானது தான். அனித்தியம்னு ஒன்றுமே கிடையாது. மாறிக்கிட்டு இருக்க ஒழிய, அந்த பொற்றவையில் மாற்றமாகிட்டு இருக்க ஒழிய எது ஒன்றையும் புதுசாக வர முடியாது, இல்லாமல் போக முடியாது. அதை வந்து என்னுடைய தோற்றம், சமாதியில் சொல்லப்படுகின்ற தோற்றம், மறைவுன்றது அந்த மற்ற தத்துவங்களுக்கு அவன் நபர் கிடையாது. மனமும் உடலும் சம்மந்தப்பட்டிருக்க வரை நாம் ஒரு தத்துவம் தான். நம்ம ஆளே கிடையாது, நம்ம ஒரு நபரே கிடையாது, நம்ம மனிதனே கிடையாது. அதனால் ஒரு பாட்டு, சித்தர் பாட்டில் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. வானத்தை பார்த்த, பூமியை பார்த்த, மனுஷனை பார்க்கலையே. என்ன இது அப்படின்னா, இது யார் சொல்கிறார் இந்த மாதிரின்னா, தாய்மான ஒரு பாடலை சொல்கிறார். எனக்கு இறைவன் ஒரு பேருபதேசம் செய்தார். என்ன பேருபதேசம்? சொல்லாத வார்த்தை சொன்னாண்டு அவன் சொன்னதை என்னென்று சொல்வேன், பாராதி பூதம் நீ எல்லை அப்படின்றார் இறைவன். பாராதி பூதம்னா, பார்னா மண். இது எங்கேருந்து தோன்றுச்சா? விண்ணிலிருந்து வந்து, வானத்திலிருந்து தான் மண் வருது. இந்த 5 பூதங்கள், வான், காற்று, நெருப்பு, நீர், மண், இது சேர்ந்தது தான் இந்த உடம்பு. இதனுடைய அம்சம் அப்படியே பஞ்சபூத சேர்க்கை. ஆக இது முதல்ல வானம், இது பூமி. நான் பார்க்குறவங்களாம் வானம் பூமியினால் ஆன இந்த பஞ்சபூதங்களை தாங்கி கொண்டிருக்கிற மனிதர்கள் தானே தவிர இவர்கள் உண்மையான மனிதர்கள் கிடையாது அப்படின்னு ஒரு சித்தன் ஆடி பண்டாரம் பாடிட்டு போயிட்டுருக்கார். வானத்தை பார்த்த, பூமியை பார்த்தோம்னா அந்த பஞ்சபூதங்களுடைய தொகுப்பாகிய இந்த சோற்று குட்டையைத்தான் நான் பார்த்ததே தவிர நான் ஒரு ஆளை பார்க்க இன்னும் முடியல. ஏன்னா எந்த ஆளும் அவனுடைய உண்மை நிலை அறிந்தவனாக இல்லை. உண்மை மனிதன் யாருன்னு தெரிஞ்சவன் இல்லை. எல்லாமே இந்த உடல் நானுன்னு இந்த தத்துவத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆக யாரும் தன்னை அறியவில்லை. அப்போ நான் வந்து மனிதனை பார்க்கல. மனிதன் என்பவன் அழியாத நித்திய அகவடிவனன். அவனை நான் பார்க்கல, நானே பார்க்கல, மற்றவர்களையும் பார்க்கல, யாரும் அந்த நிலைக்கு போகல. ஆனால் நான் பார்த்ததெல்லாம் பாராதி ஐம்பூதம் நீயல்ல. இந்த நான் பார்த்தது இந்த பஞ்சபூதங்கள், வானம், அவருடைய எண்டு வந்து இது மண், இதனால் ஆனது தான். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் மனுஷனை பார்க்கல. மனுஷன்றது அழியாத அகவடிவம் கொண்ட ஆத்மஸ்வரூபன். அவன் நான் இன்னும் பார்க்கல அப்படின்ற ஒரு வரி தான் அந்த வரி. அதுதான் தாயுமானவர் இறைவன் சொன்னார். சொல்லாத வார்த்தை சொன்னாண்டி அவன் சொன்னதை என்னென்று சொல்வேன், பாராதி பூதம் நீ அல்ல.
எதுக்கு சொல்கிறேன்னா 5 பூதங்களின் தொகுப்பு தான். இப்போ இடுப்பிலிருந்து இந்த காலில் மண்கூறுடைய திண்மை என்ன, அந்த பாடியை தாங்கிறது இதுதான். இதில் வந்து மண்கூறு அதிகமாக இருக்கும். எல்லாமே இருக்குது, ஆனால் அந்த மேக்ஸிமம் மண்கூறு இருக்கும். அப்புறம் இந்த வயிற்று பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் ஜீரணமாகிறது, மலை ஜலம் இதுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஜீவ உஷ்ணம் வெளிப்படும். இங்கே தீ, இங்கே வந்து காற்று தத்துவம். இங்கே தொண்டையில் எல்லாமே காற்று தான். தொண்டை அமுத்தினா உயிர் போயிடும், காற்று தத்துவம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வானம்ன்றது அறிவு சம்மந்தப்பட்டது, ஆன்மாரி சொல்லுவோம். ஆக இந்த பஞ்சபூதங்கள் இதுதான் இந்த நம சிவாயன்றது. நம சிவாய, இது சிவவாக்கியம் சொல்லுவார். நவ்வி 2 காலதாய் அப்படின்னு அந்த பாடல்கள். மவ்வயிரைதாய், அந்த சிகரம் வந்து தீயதாய், அந்த மாதிரி வரும். அந்த விளக்கம் சொல்கிறார். ஆக பாராதி 5 நீயலை உன்னிப்பார் உற்று கவனி. இது இந்திரியம் கரணம் நீயலை. 5 புலன்களும் மன சித்த புத்தி அகங்காரம் நீ கிடையாது. இப்போ இறைவா நான் யார் தான் அப்படின்னு கேட்குறாரு. ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. ஆராய்னா ஆராய்ச்சி பண்ணுறதா? 2 வார்த்தை நினைக்கப்பட்டது. ஆர் ப்ளஸ் ஐ. ஆர்னா நிரந்தரமாய் அமர்ந்திருக்கிறார் இறைவன். இங்கே சிற்றவையில் அமர்ந்திருக்கிறார். அதை இதில் வரும் ஞானசரியை. எல்லாம் அமர்ந்திருக்கிறான் இந்த இடத்துல. இங்கே அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த அந்த அன்பு கடவுள் நம்ம உணர்வுக்குள்ளே ஆழ்ந்திருக்கிறார். எதுக்குன்னா அவரை நீ அனுபவிக்கணும். அதுக்காக தான் உணர்வுக்கு வந்திருக்காரு. ஆக இந்த உணர்வாக இருக்கிறது யாருன்னா நீ கிடையாது, அதுவும் அவரே தான். அவர் தன்னைத்தானே அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உணர்வை சூழ்ந்து இந்த பௌதிக உடலும் உயிர் ஆற்றலும் இது இருக்குது. ஆக மனிதன் எதுக்கு பிறந்திருக்கிறான்னா என்றும் வாழ்வதற்காக பிறந்திருக்கலாம். இதுவரையில் அனித்தியமாக எத்தனையோ கோடி ஆண்டுகள் கழிந்து போயிட்டன. இப்போ எல்லாம் பரிணாமம் முடிந்து விட்டது. இனி மரணமில்லா பெருவாழ்வு தான் மனித குணத்துக்கு. இந்த தகவல் சொல்ல வந்தவர் தான் வரலாம். அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ நடந்துருச்சு. அதனால் இனிமேலிக்கும் எப்படின்னா, முன்பு 1 நூற்றாண்டு இருக்கலாம், நம்ம படிச்சுட்டா செட்டில் ஆகிடலாம், படிச்சுட்டா கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிடும், பென்ஷன் கூட வரும், சாவரவில்லை, லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். பிழைப்பு இனிமேலுக்கு ஆகாது. இனிமேலுக்கு ஆகவே செட்டில் ஆகவே முடியாது. இதுக்கு முன்னே கூட ஆகலத்தான், இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. இனிமேலுக்கு அந்த மாதிரி ஆகும். ஏன்னா இந்த வாழ்க்கை சதம் கிடையாது. இது எல்லாமே உதாரணம். நீங்கள் அனுபவிக்கிற சுகங்கள் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் இதை கொடுத்துருக்காரு. இது எல்லாமே செயற்கை இன்பம் தான், உண்மை இன்பம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு லட்டு சாப்பிட்றீங்க, உங்ககிட்ட ஒரு லட்டு கொடுக்குறாங்க. லட்டு சாப்பிடுங்க, லட்டு சாப்பிடுங்க, லட்டு சாப்பிடுங்க. இப்போ உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். சுவையாக இருக்கு, சுவையாக இருக்குது, இனிப்பாக இருக்குது. லட்டு இப்போ நீங்கள் சாப்பிட்டது லட்டு எப்படி இருக்குது? லட்டு இனிப்பாக இருக்குது. இனிப்பாக இருக்கு. நான் கேட்டது உங்களை தான் கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? லட்டு இனிப்பாக இருக்கு. இப்போ நான் கேள்வியை மாற்றி கேட்குறேன். லட்டு எப்படி இருந்தது? இனிப்பாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு இன்பமாக மகிழ்ச்சியாக சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம். நீங்கள் சொன்னது தப்பு. என்ன இனிப்பாக இருந்ததுன்னா லட்டுனுடைய தன்மை, அதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் எது சாப்பிட்டாலும் அது சுகமாக வரும். சரி, அந்த இப்போ அந்த நீங்கள் அனுபவிச்ச சுகம் எங்கே அனுபவிச்சிங்க? இனிப்பு என்ற சுகத்தை அனுபவிச்சிங்க. அது எங்கே அனுபவிச்சிங்க? ஐயா நீங்கள் சொல்லுங்கள்.
நாக்கில் அனுபவிச்சிங்க. யார் அனுபவிச்சது? அது நான் ஆ? தான். நான் நாக்கு அனுபவிச்சது. நாக்கு தான் அனுபவிச்சது. நாக்கு அனுபவிச்சது. ஆமாம். இப்போது ஒரு இறந்து போன பணம் இருக்குது, அந்த நாக்கு இருக்குல்ல, அப்போதான் செத்த பணம் ஆமாம். நாக்கு இருக்கு. அது சுவை வச்ச உணர்மா? தெரியலைங்க. ஆ? தெரியல, அது சொல்ல தெரியல. ஆனால் உணருமான்றது எனக்கு தெரியல. இல்லை ம். ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. ஆமாம். இப்போ நான் இந்த லட்டு சாப்பிட்றேன், திடீர்னு ஆட்டாள இறந்து போயிடுறேன். ம். நீங்கள் நாக்கு தான் சுவைக்குதுன்னு சொன்னீங்க. ஆமாம், சொல்ல முடியாது. ஆமாம். அப்போ இறந்து போன பணத்துக்கு நாக்கு இருக்கு இல்லையா? ஆமாம், இருக்கு. அது 2 நாள் கழிச்சு தான் அழுகும். இப்போ சுவையை வச்சா உணருமா அந்த நாக்கு? உணராது. ஏன் உணராது? நீங்கள் நாக்கில் தானே அனுபவிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமாம். சுவை உங்களுக்கு எங்கே அனுபவிச்சிங்க? எங்கே அனுபவிச்சிங்க? அனுபவம். ஆ? அனுபவம். அதை எங்கே அனுபவிச்சிங்க? நான் சொல்ல தெரியல. உஷாராயிட்டேன். எல்லாரும் சொல்கிறேன், ம். இங்கே இனிப்பாந்துன்னு சொல்கிறேன். யாருக்கு இனிப்பாந்தது? எனக்கு. அப்போ நீ எங்கே இருக்கிற? நாக்கில் இருக்கிற. சரி, நாக்கில் இருக்கிறது வச்சுக்கோ. இப்போ இசையான ஒரு பாடல், இளையராஜா பாடல் இருக்குது. ஆமாம். இதே நேரத்தில் எங்கே கேட்குது? காது. கேட்குது. எங்கே இன்பமாகுது? எங்கே இன்பமாகுது? இப்போ நீ எங்கே இருக்கிற? காதில் இருக்கிறீங்களா? நாக்கில் இருப்பீங்க, காதில் இருப்பீங்களா? ஆமாம், சொல்லுங்கள். கரெக்டு தான். அங்கே தான் வந்து சீக்கிரட்டே இருக்கும். நாம் அறிய முடியாத ஒரு ரகசியத்தை, ஒரு ரகசிய பொருளாகவே அந்த இயற்கையை வச்சுருக்கு. ஏன்னா நம்ம கேள்வி கேட்குறது இல்லையே. ம். கேள்வி கேட்டால் அந்த இயற்கை ரெஸ்பான்ஸ் பண்ணோம். சுகமாக இருக்குது. அது அதோட முடிஞ்சு போச்சு வேலை. நமக்கு அதெல்லாம் தேவையா? இந்த ஆராய்ச்சிகள் நமக்கு தேவையா நாம் நினைக்கிறோம். அதனால் நம்ம இது ஏன் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, அனுபவிக்கிறவன் வேறு இடத்துல இருக்கான். ம். ஆனால் அனுபவிக்கிற இடம் வந்து வேறு இடம். அந்த இடத்துல இங்கே வச்சு அனுபவிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு உள்ள அனுமதி கிடையாது. பொய்க்கெல்லாம் உள்ள அனுமதி கிடையாது. பொய்க்கு உள்ள அனுமதி கிடையாது. அதனால் அந்த இயற்கை என்ன பண்ணுது? நீ இங்கே இரு, அதை வெளியில் வச்சு அனுமதி. அது உள்ளே வர முடியாது. உண்மைக்கு மட்டும்தான் உள்ள அனுமதி. அதனால் வெளியில் வச்சு அனுமதி. அதனால் நமக்கு இங்கே இன்பமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அனுபவிக்கிற இடம் தலைக்கு நடுவில் தான் அனுபவிக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம். லட்டு சாப்பிட்றீங்க. லட்டு சாப்பிட்டா நமக்கு தான் லட்டு. நாக்குக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு கெமிக்கல் தான். ம். அது ஒரு கெமிக்கல் தான். நீரோட குழப்பம். நம்ம நாக்கில் 4000-5000 டேஸ்ட் பட்ஸ் இருக்கு. அந்த டேஸ்ட் பட்ஸோட வேலை தான் அற்புதம். அதான் இயற்கை வச்சிருக்கு. இது என்ன பண்ணுது? இப்போது சர்க்கரை இருக்குது. சர்க்கரைன்னா அதனுடைய தன்மை இனிப்பு. இனிப்பு. இனிப்பு வேறு இடத்துல, சர்க்கரை வேறு இடத்துல இருக்குமா? பூ ஒரு இடத்துல, அதனுடைய வாசனை ஒரு இடத்துல இருக்குமா? சேர்ந்து இருக்க முடியாது. சர்க்கரைன்னா அது அதனுடைய தன்மை இனிப்பு. ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. இது வெளியில் அந்த நாக்கு பிரிக்குது. நீங்கள் சாப்பிட்ற லட்டு பூரா இங்கே போகுது. அது எப்படி இருந்த தன்மை, அது எப்படி இருந்ததுன்ற தன்மையை டேஸ்ட் பட்ஸு அதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது. அந்த பட்ஸில் அது பெரிய படிப்பு. அது ஒரு சிக்கலான ஒரு ரியாக்ஷன் ஆகுதுன்றான். உனதாண்டா சிக்கல், அதுக்கு சிக்கல் இல்லை, உண்டாலும் புரிஞ்சிக்க முடியல. அதில் ஒரு சிக்கலான வேதிவினை மாற்றம். அந்த ஒரு டேஸ்ட் பட்ஸுடைய அவுட்டர் செல்லில் சில அது வந்து அதில் இருக்கிற ப்ரோட்டீன் காம்பவுண்ட்ஸும் இந்த கெமிக்கல், இப்போ நீங்கள் சாப்பிட்டது லட்டு, உங்களுக்கு நமக்கு தான் லட்டு, அந்த டேஸ்ட் பட்ஸ் இப்போ ரியாக்ஷன் ஆக போகுது பாருங்க, அதுக்கு கெமிக்கல் தான் கிடைக்கும். இந்த காம்பவுண்ட் அந்த காம்பவுண்ட் ரியாக்ட் ஆகி ஒரு சிக்னல் ஏற்படும், திடீர்னு ஏற்பட்டு அது மறைஞ்சிடும் உடனே. அதை வந்து அப்படியே சிக்னலாக மாற்றுது. அந்த சிக்னலில் தான் நீங்கள் மோர் சாப்பிட்டீங்க, இல்லை பெப்சி சாப்பிட்டீங்க, அல்லது சாக்லேட் சாப்பிட்டீங்க, அல்லது சிப்ஸு சாப்பிட்டீங்க, எதை சாப்பிட்டாலும் அந்த தன்மை தனியாக பிரிக்கப்படுது. அந்த வழியை டேஸ்ட் பட்ஸு கெமிக்கல் ரியாக்ஷன் நீங்கள் சாப்பிட்டது பூரா இங்கே வந்துடுது. இது வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? அது சிக்னலை தான் மாற்றப்படுது. நீங்கள் சாப்பிட்ட லட்டுக்கு அறிவு இருக்கா? லட்டுக்கு அறிவு இருக்கா?
லட்டுக்கே அறிவு இல்லாத போது அதனுடைய தன்மைக்கு அறிவு இருக்கா? இருக்கா? அறிவில்லாத ஒரு பொருள் அறிவே வடிவான ஆன்மாவுக்கு எப்படி சுகத்தை கொடுக்க முடியும்? ஆனால் கொடுக்க வைக்கிறது தான் மாயையுடைய வேலை. ஆனால் அப்படியே பண்ண முடியாது. மாயை கூட அப்படியே பண்ண முடியாது. கன்வெர்ட் திஸ் தட் கன்வெர்ட் திஸ் அப்படின்னு மாற்றி தான் இந்த சிக்னலாக மாற்றி நியூரான்களுக்கு கொடுத்து நியூரான்கள் அந்த சிக்னலை கொண்டு போய் மூளையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். டாக்டர் மருத்துவர்னா சொல்கிறான், மூளையில் தான் நீங்கள் அனுபவிக்கிறேன். மூளையில் அனுபவிக்கிறீங்கன்னா மூளைக்கு போது எல்லாமே. அப்போ அனுபவிக்கிற ஆள் மூளையில் தானே இருக்கான்னு அர்த்தம். ஏன் இங்கே அப்படி ரிசர்ச்சை நிப்பாட்டிட்டேன்? அது மேலே போக வேண்டியது தானே. அவன் அந்த இடத்துல என்ன வடிவத்தில் இருக்கான்? மூளையில் எத்தனையோ கோடி லட்சம் கோடி செல்கள் இருக்குது. அதில் எந்த செல்லில் நம்ம அனுபவிக்கிறான்? அவனுக்கு என்ன வடிவத்தில் இருக்கான்? இப்படி ஸ்டாப் பண்ணிட்டிய கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு எத்தையோ பார்த்துட்டு இது பண்ணிட்டு கண்டுபிடிச்சோன்னா அது ஏன் இப்படி சிக்னலாக மாற்றப்படுது? அங்கோட நிற்பில் அவன் மூளையில் இல்லை. அதுக்கு அடுத்து தான் பெரிய ப்ராசஸ். அது இவரால் கண்டுபிடிக்க முடியாது, இவன் சொல்ல முடியாது. மூளையில் உணர்றான்னா அவன் என்ன வடிவத்தில் இருக்கான்? இதே மாதிரி ஆள் அங்கே உட்காந்துக்கிறாங்க மூளையில் கிடையாது. இந்த சிக்னல் இந்த ஆனால் நீங்கள் யாருன்னா நீங்கள் ஒரு ஸ்பேஸ் உணர்வு என்கின்ற ஸ்பேஸ் ஆஃப் சூப்பர் கான்சியஸ் மைண்டு கிடையாது. அது ஒரு அனுத்துவமான ஒரு வெளி தான் நாமளாக இருக்கும். அது அறிவு வெளி, உணர்வு சுடர், எப்படி ஒன்றாலும் சொல்லணும். அது அது நீங்கள் மட்டும்தான் ரிலைஸ் பண்ண முடியும். அதுதான் என்றும் உள்ளது இந்த பிரபஞ்சத்தில். அதுக்குள்ளே தான் இறைவன் இருக்கார் பரிபூரணமாக. டபுள் ஆக்ஷனில் இருக்கார். ஹீரோயின். அவர் ஹீரோ, நம்ம ஹீரோயினுக்கு அவர் சுகத்தை கொடுக்கும். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்வு நிலைக்கு அவர் தன்னை தானே அனுபவித்துக் கொள்ளும். அப்போ அங்கே இருக்கிறது ஒரு ஸ்பேஸ் தான், உணர்வு மையமான ஒரு ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸுக்குள்ளே லட்டு போகாது, லட்டு கீழே போயிடும். இந்த சிக்னலாக போகுமான்னா சிக்னலும் போகாது, சிக்னலும் போக முடியாது. அப்போ என்னதான் பண்ண முடியும்? அந்த சிக்னல் கமாண்டாக மாறும். அந்த அன்பு சக்தி மாற்றி கொடுக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஒத்த சிக்னல் தான் டேஸ்ட் பண்ணி நிறாங்க. அதுக்கு ஒத்த கமெண்டை அந்த அன்பு சக்தி கொடுக்குது. இவ்வளவும் ப்ராசஸ் ஆன பிறகு தான் நீங்கள் லட்டு சுவைக்க முடியும். இதெல்லாம் மாயை, அசுத்த மாயை, சுத்த மாயை, ஏகப்பட்ட சக்திகளை கீழே வச்சுட்டு இவ்வளவு நாம் இது பண்ணோம். அங்கே இந்த ப்ராசஸ் பற்றி சொல்லாத ஒரு கல்வி. அந்த மூளையில் உணர்வு அதோட நிப்பாட்டிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் போலீங்க. அதுக்கப்புறம் போனால் தானே உங்களுக்கு வாழ்வே கிடைக்கும். பாதியிலே திரும்பி வந்தால் நீ பிழைப்பு. இதை வச்சு அவங்களுக்கு வியாதியை க்யூர் பண்ண, இவங்களுக்கு வியாதியை க்யூர் பண்ணி காசுக்காக வாழ்க்கை ஒரு கொடுக்குறீங்க. இப்போது விஞ்ஞானம் இப்போ நீங்கள் அந்த நிறுத்திட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ சமீப காலத்தில் விஞ்ஞானிகள் அவங்க அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதாவது அன்ரிசால்வ்டு மிஸ்ட்ரீஸில் நிறைய சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்லுவாங்க, ஏன் நம்ம மனுஷனுக்கு தூக்கம் வருதுன்னு விஞ்ஞானத்தால் சொல்லவே முடியல. தூக்கம் ஏன் மனுஷன் ஏன் தூங்குறான், தூங்கும் பொழுது நீ எங்கே போகிற அப்படின்ற கேள்வி இன்னைக்கு அன்ரிசால்வ்டு மிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு ஒரு 10 விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் முதல்ல அவன் கேட்குற கேள்வி இன்னைக்கு உள்ள விஞ்ஞானிகளால் ஏன் மனுஷன் தூங்குறான், தூங்கும் பொழுது எங்கே போயிட்டு எங்கே வரான் அப்படின்றது விஞ்ஞானத்தால் விளக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கு, மிச்சுவா காக்குவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கு. அவர் ரைஸ் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மூளையோடைய என்டையர் ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. நம்மளால் ஒரு பெரிஃபரல் மூளையோட ஒரு மேல்புறமான ஒரு விஷயங்களை தான் இதுவரைலாம் கண்டுபிடிக்க முடியுது. என்டையர் கெப்பாசிட்டி என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி நம்ம செத்து போனதுக்கப்புறம் எங்கே போகிறோம், பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்தோன்றதை விஞ்ஞானத்தால் விளக்க முடியல அப்படின்னு இப்போ நம்ம பேசுகிற இந்த விஷயத்தெல்லாம் அன்ரிசால்வ்டு பட்டியலில் போட்டாங்க. சரி. ஸோ அவங்களே திணறாங்க. இப்போ அதை ஒத்துக்கிறாங்க, எங்களால் முடியலன்றதை ஒத்துக்கிறாங்க. சரி. அதனால் கூடிய சீக்கிரம் இதை நோக்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு டேவும் 3 நிலைகளில் வச்சு நமக்கு அனுபவத்தை தராங்க. விழிப்பு, கனவு, உறக்கம். இதுக்கு 3த்துக்கும் 3 வகையான பாடியில் சேர்க்கணும். ஃபிசிக்கல் பாடி,
இதுக்கப்புறம் வந்து சூக்கும தேகம், காரண சொல்லுங்கள். இதில் 3 அனுபவம் சொல்கிறோம், விழிப்பு, கனவு, உறக்கம். பட்டு தூக்கம் என்பது நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸு கிடையாது, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸு கிடையாது. விழிப்பும் கனவும் தான் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸு. இருந்தாலும் அதை ஒரு இதாக சேர்த்துக்கிறோம். அந்த தூக்கம்ன்றது இல்லாமல் போகிறோம், சூழ்நிலைக்கு வரும். அதை ஏன் கொடுக்குறாரு, அந்த நிலையில் ஏன் வைக்கிறார்? நாம் நினச்சா தூங்க முடியுதா? இன்றைக்கி 40% பேர் தூக்கத்துக்காக ஏங்குறாங்க. தூக்க மாத்திரை இல்லாமல் தூங்க முடியாது. அமெரிக்கா மேலை நாடுகளில் 40 வயசு மேலே ஆச்சுன்னா தூக்க மாத்திரை போட்டுதான். இந்தியாவிலே இருக்குது, நிறைய பேர் தூங்குவாங்க. ஏன்? தூக்கம் நாம் நினச்சா வர முடியாது. நம்ம பஸ்ஸில் ஃபுட்பாலில் வந்து 1979 எங்கள் அப்பா இதில் சேர்க்குறாங்க, காலேஜில் சேர்க்குறாங்க, தரமணியில். அப்போ நான் வீட்டுக்கு வரும்போது பஸ்ஸில் ஃபுல்லாக கூட்டம், தரமணிலேருந்து சைதாப்பேட்டை. வேறு வழியில் ஃபுட்பால் தான் நிற்கிறேன். அந்த ஆஃபீஸ், எங்கள் ஆஃபீஸ் மேடம் வந்து அங்கே உள்ளே உட்காந்துக்கிறேன். எனக்கு ஃபுட்பாலில் அது மாதிரி வருது, அவங்க பார்த்துட்டாங்க. மறுநாள் காலையில் அதற்கு பேச முடியாது. மறுநாள் காலையில் கிளாஸ் வந்து கூப்பிட்டாங்க, நீ எங்கே இது பண்ணேன்? ஃபுட்பாலில் பண்ணேன், இப்படி பண்ணிட்டு இருந்தேன், நான் பார்த்தாங்க. தூங்குறேன், என்ன ஆகும்? உங்கள் அப்பா எவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சு இங்கே கேம்பஸில் நெதரில் கொண்டு போய் சேர்க்கணும் பிரியப்பட்டு கூட சேர்த்துருக்காரு. நீ ஃபுட்பாலில் உங்கள் அப்பா கடிதம் போடுறாங்க. இல்லை மேடம், நான் அப்போ தான் தப்பு பண்ண. அப்போது தூக்கத்தை ஆபத்தான இடத்துல தான் நம்ம பிரயாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியுது. தூக்கத்தை நம்மளால் வர வைக்க முடியாது, வர தூக்கத்தை தடுக்க முடியாது. கனவை நாம் வலிந்து கனவை வர வைக்க முடியாது, வர்ற கனவை தடுக்க முடியாது. அதே மாதிரி தான் விழிப்பு நிலை. விழிப்பு நிலை அதே மாதிரி தான். மெலட்டானின், செலட்டானின், அந்த பிட்யூட்டரி சுரப்பில் கசிகிற அந்த கெமிக்கல் தான் விழிப்பு நிலையில் வைக்கிறதும் அதுதான், உறக்க நிலையில் கொண்டு போகிறது அதுதான். உறக்கத்துக்கு போயிட்டா திருப்பி விழிலைக்கு வரதும் அந்த கெமிக்கல் தான் யூஸ் ஆகுது. விழிப்பு நிலையிலேருந்து நம்ம உறக்கத்துக்கு கொண்டு போகிறதும் அதுதான். அது ஏகப்பட்டது இன்னும் இருக்குது, கண்டுபிடிக்கப்படாதது ஏகப்பட்டது இருக்குது விஞ்ஞானத்தில். எவ்வளவோ ஆற்றல் சக்திகள் இந்த உடம்புக்குள்ளே கோடி 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 கோடிக்கான மாயா சக்திகள். ஆனால் இது எதுவுமே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குமே, எதுவுமே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குமே. சாப்பிட, தூங்க, சுகமாக டிவி பார்க்க, இதுதானே நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி வாழ்ந்துட்டு போகிறோம். இடையில் நோய் நொடி, வறுமை, கவலை, பயம், குடும்பம், இதுதான். வேறு நம்ம யார், இந்த பிரபஞ்சம் ஏன் படைக்கப்பட்டுக்கிறது? கடவுள்ன்ற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்த வேண்டாம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம பொறுத்தவரையில் அவர் 3வது மனுஷன் தான் இப்போதைக்கு. இப்போ நீங்கள் யாருன்னு நினச்சிங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட் பர்சன் இல்லையா? நம்மளை பற்றியே தெரியலையா? நான் இருக்கிறேன், இப்போ எப்படி என்னால் இருக்க முடியுது? தட் இஸ் மெயின் கொஸ்டின். இப்போ என்னால் இருக்க முடியுது, என்னால் சாத்தியமாகின்ற ஒன்று என்றால் என்னை அழிக்கவே முடியாது. அவனு இருந்து கொண்டிருக்கிறது என்னால் சாத்தியம் என்றால் நம்ம வந்து மரணமே கிடையாது. அப்போ இருந்து கொண்டிருப்பதும் நாமல்ல அப்படின்ற உணர்ந்து தான் தியானம். அது ஒரு ஆழ்ந்த ஒரு விசாரம். ஆக உண்மை என்பது தான் கடவுளாகும். உள்மெய், உள்ளீடாக இருக்கின்ற மெய் சத்தியம், அதுதான் அன்பு ஜோதி, அன்பு வெளி. அதுதான் இயற்கை, அது இயற்கை. இயற்கையான ஒரு புதம் என்றும் உள்ளதுவாய், எங்கும் ஓர் நிறைவாய் இருப்பது தான் அந்த அன்பு என்கின்ற தத்துவம், அன்பு என்ற சத்துவம். அந்த நிலைக்கு, அந்த நிலை அதுதான் இருக்குது என்று உணர்ந்து கொண்டால் மனிதனுக்கு மரணமில்லை. இது வந்து யாரோ ஒருத்தர் விருப்பப்பட்டவங்க, இது விருப்பப்படம் இல்லை. நீங்கள் அந்த அந்த ஆழ்ந்தவே நீங்கள் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் முடிவில் அந்த நித்தியத்துவத்தை பெற்று சத்திய இன்பத்தை அனுபவிக்க செய்கிற வரையில் அந்த அன்பு சக்தி, பிரபஞ்ச சக்தியோட விடவே விடாது. இன்பம் துன்பம் கொடுத்து
உங்களுடைய சுய அனுபவத்தில் ஐயோ வேண்டாம் எனக்கு உண்மை சொல்லிடு அப்படின்னு நம்முடைய சுய புத்தி வந்தபோது இல்லை அந்த ஆண்டவருடைய உதவி நமக்கு கிடைக்கும். ஆக இன்றைய பரிணாமம் முற்று பெற்று விட்டது. இனி மரணமில்லா பெருவாழ்வை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நேரம் இறைவன். இந்த அன்பு சக்தி ஒவ்வொரு ஜீவன்லையும் அந்த மரணமில்லா பெருவாழ்வில் தன்னை வெளிப்படுத்தி இறைவனே வாழ வருகிறார். அகன்வெளியில் இப்போ தங்குதலுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க? தங்குதல். ஸ்டே புரியல. ஸ்டேன்னா தங்குதல். ஸ்டேன்னா அது சரியான வார்த்தை இல்லை, வேற வார்த்தை. ரெஸ்டிங். ரெஸ்டிங். புரியல. ரெஸ்டிங். 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 தங்குதல். லே 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 லேன்னு சொல்லலாம். லே லையிங். லையிங். லே லேயிங் வந்து இப்போ நான் எடுத்து நான் இந்த இடத்துல வந்து வைக்கிறேன். தங்கி இருக்கிறது. தங்கி இருக்க லே எல்ஏ மோரார்லெஸ் அந்த பொருள் வரும். கரெக்ட். லே அங்கே லே, இங்கே லிவிங், அங்கே லேயிங். அதே கடவுள் இங்கே லிவிங். அவர் தான் எனக்கு சரியா அந்த தங்குதல் இங்கே வந்து வசித்தல் அது அப்படியே கொண்டு வந்து இங்கே ப்ராசஸ் வராது. அனுபவம் இல்லாத போது அனுபவம் இல்லாத நிலை. ஆனால் அனைத்து அது உள்ளே இருக்கு. ஆனால் அனுபவப்படுத்தணும்னா நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் காலேஜில் எல்லாத்தையும் படிச்சுடுங்க. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண காலேஜில் பண்ணுவீங்க, நோயாளிகிட்ட இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் அது வந்து தியரி. ஆனால் தியரியில் எல்லாமே எல்லா ஒன்றும் அடங்குது. ப்ராக்டிக்கலை கொண்டு வர்றது தான் இந்த ப்ராக்டிக்கல் தான் இறைவனுக்கு மனிதன் என்பது ஒரு ப்ராக்டிக்கல். இது ஒரு தொடர் நிகழ்ச்சி. இது ஒரு தொடர் நிகழ்ச்சி தான். இறைவனுடைய தொடர் நிகழ்ச்சி நிலை, அன்பு தத்துவத்தின் இருப்பு நிலை அகண்ட வெளிமுற்று எழுந்திருக்கிறது. அதனுடைய இருப்பை சதா விளக்கம் செய்து கொண்டிருப்பது, அதாவது தொடர் விளக்கம் அல்லது தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நிரல் போடுறோம் இல்லையா, அது இறைவனுடைய நிகழ்ச்சி தான். நீங்கள் இறைவனே நிகழ்ச்சியாக வருகின்ற பொழுது அவர் நான் நான் ஞான் என்று சுடர் விட்டு பிரகாசம். இந்த உண்மையை அறிவதற்காக தான் பல கோடி பிறவிகள் காத்திருந்தோம், தொல்லைப்பட்டோம், பெயர்பட்டோம். இப்போ தான் அந்த தருணத்தை வந்து நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நம்ம பாக்கியம் செஞ்சுருக்கோம். உண்மைதாங்க.